13வது வசனம். யோவான் 12:13. பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரம். குறுத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இயேசு கிறிஸ்துவை கழுதையின் மேலே ஏற்றி தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனம் அன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தது, மேசியா வருவார், நம்முடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கு என்ன கொடுப்பார்? விடுதலையை. இதுதான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சமாரியா ஸ்திரீ மேசியாவா இருக்கிறார் பாருங்கள். அவர்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையில வரப்போகிற மேசியா அவர் தாவீதின் குமாரனாக இருப்பார், அவர் தான் மேசியா. இதுதான் அவருடைய நம்பிக்கை. மத்தேயு எழுதுகிறார், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. ஒரு குருடன் அங்கே சத்தம் போடுகிறான், என்னவென்று? தாவீதின் குமாரனே. அவன் இந்த யோசேப்பின் குமாரனே மரியாளின் குமாரனே என்ன பண்ணல. அப்போ அந்த குருடன் ஒரு விரையும், அந்த குருடன் வேதத்தை என்ன பண்ணினவன்? அறிந்தவன், நன்றாக அறிந்தவன். அந்த குருடன் ஒரு நம்பிக்கை உள்ளவன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அவன் பிச்சை எடுக்கிறான். அவன் பிச்சை எடுக்கிறான், ஆனா வேதத்தை படிச்சவன். அவன் பிச்சை எடுக்கிறான், ஆனா ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவன். நான் ஏன் இப்படி படைச்சாருன்னு சொல்லி அவன் முறுமுறுக்கல. கர்த்தரிடத்தில் என்ன பண்ணல? முறுமுறுக்கல. பாருங்க, இந்த முறுமுறுப்பு என்கிறது எபிரேயர்களுடைய தலைமுறை சொத்து. தலைமுறை சொத்து. ஆண்டவரே பார்த்தாரு, ஏப்பா கல்லில் அடிச்சவன், விபச்சாரம் பண்ணவன், வயசுத்தனம் பண்ணவன், திருடுனவன், அவனெல்லாம் அந்த காணானுக்குள்ள போமேன்னு சொல்லல. முறுமுறுத்தவன் எவன்? அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, 10 தடவை. அவ்வளோதான். அப்போ அந்த ஜனங்க இதில் என்னானவங்க? தேறினவங்க. ஆனால் இவன் பாருங்க, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு? சரி, நான் குருடனை என்ன பண்ணிட்டேன்? பிறந்துட்டேன். சரி, நான் படிக்கிற வேதம் சொல்லுகிறது மேசியா வருவார், நம்முடைய எல்லா கஷ்டத்தையும் என்ன பண்ணுவார்? இப்போ ஒருத்தர் வந்திருக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அவன் யாருன்னு நினைக்கிறான்? வசனத்தை நினைவு கூறுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. எதை நினைக்கிறான்? வசனத்தை தான் அவன் நினைக்கிறான். பாருங்க, ஸ்தோத்திரம். அவன்கிட்ட இருந்த, நான் அது பேச வரல, என்னமோ வந்துருச்சு. அவன் வந்து இயேசுனை கூப்பிடுறாரா அப்படின்னு சொன்ன உடனே அவன் யார் இடத்துல வருகிறான்? அவனை பொறுத்த வரையிலும் மேசியாவின் இடத்துல போகிறான். இயேசு இடத்துல வருகிறான். இயேசுதான் மேசியா. ஆனாலும் அவனை பொறுத்த மட்டும் இயேசு யாரு? மேசியா. அவனிடத்துல தான் போகிறான். நான் மேசியாவின் இடத்துல போக வேண்டுமானால் பாருங்க, யூத மத குருக்கள் பிச்சைக்காரனை அங்கீகாரம் பண்ணி அவனுக்கு வஸ்திரம் கொடுத்திருப்பாங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அவன் இஸ் குவாலிஃபைடு பிச்சைக்காரன். அவனுக்கு என்ன பண்ணலாம்? காசு கொடுக்கலாம். ஏன்னா அவனுக்கு அந்த பிச்சையை வாங்குவதற்கு நாங்கள் உரிமை என்ன பண்றோம்? அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் யூதர்கள் சாப்பாட்டு டேபிள்ல ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க. காணிக்கை பெட்டியில் என்ன பெட்டி? ஜடேகா. நாங்கள் சாப்பிடுகிற பொழுது
அதில் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் எங்கள் அம்மா சாப்பாடு செய்யும்போது அரிசியை உலையில் போடுவாங்க. உலையில் போடலாம் தப்பாட்டுங்க. சுடுதலையில் போடுறதுக்கு முன்னால் ஒரு குடியை எடுத்து ஒரு டப்பாவில் போடும். அந்த டப்பா நிறைஞ்ச உடனே அதை கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுக்கும். இது யூதர்கள் அந்த ஜடைக்கான ஒரு பெட்டி என்ன பண்ணாங்க? இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் நம்ம தேடிட்டோம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சரி, அதான் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம அவங்களோட பெரிய ஆளா இயேசு கிறிஸ்துவத்தான் நம்மளால இருக்குது. அவனை கழுவுல அவன் செஞ்சான். சரி கொடுங்க. அவன் வருகிற பொழுது அவனுடைய புத்தியை நான் சொல்றேன் பாருங்க. மேசியா கூப்பிடுறான்னு உடனே இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டு போனான்? நம்மள வந்து அப்படியே வந்து என் கஷ்டத்தை பாருப்பா, என் கஷ்டத்தை தான் கஷ்டத்தை மேசியா என்ன பண்ணக்கூடாது பாருங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். தேசத்தை அழிச்சு எரிச்சு சாம்பலாக்கிட்டான். இவன் அரண்மனையில் இருக்கிறான். ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறான். அங்கிருந்து வந்தாங்க, எப்பா நம்ம ஊர் எப்படி இருக்குது? எல்லாம் தீர்மானி போச்சப்பா, எல்லாம் சுடுகாடாக போச்சு. எப்படி போயிடுச்சு? அழுகிறான். சரி, இன்னைக்கு ராஜாவிட்ட வந்து நிற்கும் போது ராஜா கேட்கிறார், ஏப்பா ஏன் துக்கமுகமா ஏன் கேட்கிற என் கஷ்டத்தை? சொன்னா ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு? என்னுடைய துக்கம் தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்னைக்கு இயேசு ராஜாவுக்கு முன்னால வந்து நின்றுட்டு நாம் எப்படி வரோம்? எப்படி வரோம்? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த குளிர்ந்து பின்னாடி நம்ம நிற்போங்க. நம்ம சாட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனுக்கு விசுவாசம் ஒன்று இருந்தது. நான் இந்த மேசியாவை பார்த்துட்டு பார்த்த பிறகு எனக்கு இந்த வஸ்திரம் இயேசு அநேக கூடங்களை சுகமாக்கினார், குஷ்டரோகியை சுகமாக்கினார், எல்லாம் போய் சாட்சி சொன்னான், வீட்டுக்கு போனோம், எல்லாம் செஞ்சான். ஆனா அந்த அதிகாரம் எப்படி முடியுது தெரியுங்களா? அது எந்த புஸ்தகத்தில் இருக்கு? வழியில. அது எந்த புஸ்தகம் சொல்லிட்டேன்? மார்க்கு அதிகாரம் 10:52. சரி, இங்க பாருங்க. வழியிலே இயேசுவுக்கு பின்னால போனான். பாருங்க, வேற யாராவது போனாங்களா? சுகமானவங்க ஏன் சுகமானம் போனாங்களா? யாரும் போகல. ஆண்டவரே நான் உங்க பின்னால வரட்டுமான்னு கேட்டான் லேகியம். உங்க வீட்டில் போய் சாட்சி சொல்றான்ட்டு வழியிலே இயேசுவுக்கு பின்னால போனான். பாருங்க, அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு போறாங்க. ரைட்டு. இப்ப இயேசு எருசலேமுக்கு போகிறார். இயேசுவுக்கு பின்னால இவன் போறான். அப்ப இவன் எங்க போறான்? எருசலேமுக்கு போறான். இயேசு பரலோகம் போறாரு. இந்த கூட எங்க போவான்? ஆமென், ஹல்லேலூயா. அவன் இயேசுவுக்கு பின்னால போனான், எருசலேமுக்கு போனான், பரம எருசலேமுக்கு போனான். இன்னைக்கு நம்ம போக முடியுமா? சரி இருக்கட்டும், நான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் விடுங்க. இந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வந்தாங்க. இப்போ நான் சொல்ல வேண்டிய வசனம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இருக்கிறது. அதை சிஸ்டர் நீங்கள் சொல்லிட்டாங்க, வேண்டாம், வாசிக்க வேண்டாம். அலங்காரமான விருட்சத்தின் கிளைகள், பேரீச்சை ஓலைகள், தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகள், ஆற்றலைகள், இவைகள் எல்லாம் 4 காரியங்கள் எடுத்துக்கொண்டு போவாங்க. இந்த 4 காரியங்களும் சங்கீதம் 1 சொல்லப்பட்ட 4 வகையான கூட்டத்தாரை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இது இயேசுவை
ராஜாவாக என்ன பண்றாங்க? ராஜாவாக அங்கீகரிக்கிற ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ராஜா என்று சொன்னால் இப்படித்தான் செய்வாங்க. ஒரு வாசிக்காதீர்கள் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யெகூ ராஜாவாகிறான். அப்பொழுது அவங்க எல்லாரும் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவும் ராஜாவாக ஒலிவமலை மேலே இறங்குவான். ஒலிவமலை எங்க இருக்கிறது? எருசலேமுக்கு 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 எதிரா இருக்குது. எதிரா இருக்குது. எருசலேமுக்கு எதிரா இருக்குது. எருசலேம் தேவனுடைய வீடு, சமாதானத்தின் வீடு, கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய ஜனம் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரா இருக்கிறவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனத்தை நாம் சேர்ந்தவர்கள் அல்ல. நம்ம யூதரா? சொல்லுங்க. நம்ம யூதரு அல்ல. யூதன் அல்ல. நாம் புறஜாதியா, காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்கள். எப்படி இருந்தோம்? அந்நியரா இருந்தோம். இந்த எருசலேம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வீட்டுக்கும் இந்த வேதத்துக்கு புறம்பானவர்கள், இந்த வேதத்திற்கு தூரமானவர்கள், இந்த வேதத்திற்கு எதிரானவர்கள். அப்படி இருந்தோம். பாருங்க, எப்போது சாலமோன் ராஜா அதில் என்ன பண்ணிட்டான்? பலிபீடங்களே. ஆனால் அதற்கு பின்க வந்துதானே யோசியா. யோசியா தானே? யோசியா 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கு. யோசியா ராஜா அந்த மலையை சுத்தப்படுத்தினான். ஆமென். அதற்கு பிறகு இந்த எதிரான நாசமலை, இதுக்கு என்ன முதல் என்ன பேரு? நாசமலை. இவன் சுத்தப்படுத்தின பிறகு ஒலிவ மலையாய் மாறிற்று. ஆமென். அல்லேலூயா. நாம் ஒரு காலத்துல பாவத்துக்கும் சாபத்துக்கும் நாசமலையாய் இருந்தோம். ஆமென். சொல்லுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையை கழுவினது, சுத்தப்படுத்தினது. ஆமென். இன்றைக்கு ஒளிவ மலையா என்ன பண்ணி இருக்கிறோம்? இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அடிக்கடி இங்க என்ன பண்ணுவார்? இங்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் புறஜாதிகள். இதாங்க மனவாட்டி. நம்ம தாங்க புறஜாதி தான். புறஜாதி தான். புறஜாதி சொல்லுங்களேன். என்ன இதெல்லாம் சொல்ல? நம்ம தான் மனவாட்டி. ஆமென். ஏன்? இயேசுவுக்கு நிழலான யோசேப்பு எகிப்திய ஸ்திரீ விவாகம் பண்ணான். எபிரேய சட்டத்தை மீறி கல்யாணம் பண்ணான். ஆமென். இயேசு கிறிஸ்து எகிப்தியராய் நம்ம தான் கல்யாணம் பண்ண போறோம். எகிப்தில பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டதான எகிப்தியர் நம்ம. ஆமென். பாருங்க, மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவன். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியே உங்கள் நடுவில் அவனுதான். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட போது சிலுவை மருவமனையில அவருக்கு என்ன பண்ணினவன்? என்ன பண்ணவன்? என்ன அவருக்கு சொல்லியிருப்பான்? நான் கொலைகளை சொல்றேன். கொலைகள் மீன்ஸ் நடைமுறையா சொல்றேன், புரியும்படியா. ஜீசஸ் டோன்ட் வரி, டோன்ட் சொல்லுங்க, டோன்ட் வரி. நான் இப்படி தானப்பா பசிக்குதுண்ணா, நான் வந்து அதில் ஜாம் பண்ணி மண்ணா வாங்கினேன். கறி இல்லைப்பா எங்களுக்கு, என்ன அதுக்கு நான் வந்து உனக்கு கறி வாங்கி கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டு போட்டு அவனுக்கு வேலையை பண்ணும். என்ன பண்ணான்? கள்ள தூக்கிட்டான். யார் அடிக்கிறதுக்கு? நான் வாங்கினேன் இல்லையா? வாங்கினேன் இல்லையா? மால் அப்படித்தான். யாரு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தலாம், நீங்கள் பயன்படுத்தல. நம்ம ஆளுகள்லாம் பாருங்க. அவன் புறஜாதியின் தான் விவாகம். எத்தியோப்பிய ஸ்திரிய, எத்தியோப்பிய ஸ்திரிய. ஆமென். ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா சோளமித்திய கருப்புங்க. அவன் சகப்பு. யாரு?
இல்லை, யூத சகப்பு, புறஜாதி நம்ம கருப்பு. நம்ம சிவப்பா இருந்தாலும் நம்மளாம் கருப்பு தான் சொல்லுங்களேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். நம்ம எல்லாரும் யாரு? கருப்பு தான். ஆமென். ஆனா அவனை தான் யார் பண்ண விவாகம்? ஊர்ல பெரிய பணக்காரன். ஊர்லயே அவன் தான் யாரு? பெரிய பணக்காரன் இல்ல, பெரிய பணக்காரன். அவனுக்கு பொண்ணு இல்லாம போயிருமா? அவன் யாரை கட்டணும்? ரூத்தை கட்டணும். அவர் எல்லாத்துலயும் ஐஸ்வர்ய சம்பந்தர். யாரு? தேவன் இயேசு. அவர் யாரை கட்டுறாரு? நம்ம வந்து விதவை. நம்ம யாரு? நம்மெல்லாம் யாரு? ஏற்கனவே நம்ம கல்யாணம் ஆனவங்க. நம்ம எல்லாரும் விவாகமானவன் புருஷனை என்ன பண்றாளா? திருப்தி சொல்லுங்க. திருப்திப்படுத்துறான். சொல்லுங்க, என்ன பண்றாளா? ஏங்க, என் வீட்டுக்காரரை கேட்காம செஞ்சா கோவம் வேணும். அவர்கிட்ட கேட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர் செய்ய சொன்னாருங்க. எல்லாத்துக்கும் யாரை கேட்கிறோம்? கேட்கறாட்டி கூட சொல்லுங்களப்பா, கேட்கிறோம். என்ன பண்றோம்? அப்போ நாம் ஒரு காலத்துல நம்முடைய புருஷன் யாருன்னா பிசாசு, நம்ம புருஷன் யாருன்னா கோபம், நம்ம புருஷன் யாருன்னா வைராக்கியம். யாரு? வைராக்கியம், கோபம். அது என்ன சொல்லுதோ அது என்ன பண்ணுவோம்? அதைத்தான் செய்வோம். அப்படித்தானே இருந்தோம். கரெக்ட். சிஸ்டர் ஒண்ணுதான் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் சொல்லுங்கள. அப்படித்தான் நம்ம என்ன பண்ணோம்? செய்வோம். நம்ம கோபத்தை அடக்கிட்டு பரவாயில்ல போட்டுன்னு என்ன பண்ண மாட்டோம்? விடவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு, போய் கேளு, போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு, போய் கேட்டுட்டு வா. உடனே நம்ம என்ன பண்றோம்? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? கேட்டோம். ஆனால் அவன் செத்தான். நம்முடைய வாழ்க்கையில யார் செத்தா? நாபால் செத்தான். துராக்கிரத மனுஷன் செத்தான். இப்ப நாம் விடுதலையானோம். இப்பொழுது யாருக்கு நாம் அடிமையா இருக்கிறோம்? இயேசுவுக்கு அடிமை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஒலிவமலை மேல இறங்கி அவர் எருசலேமுக்கு பவனியா என்ன பண்ணுவாரு? போவார். ராஜாவாக போவார். அதற்கு அடையாளம்தான் இந்த பவனி. ஆமென். பாருங்க, வேதத்துல 5 முக்கிய பவனிகள் சொல்லப்படுகிறது. முதலாவது ஒரு பவனி 1 சாமுவேல் 10:5-6. பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். பாருங்கள், இங்கே தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு 5 பவனியை நான் சொல்லுகிறேன். நேரம் இருந்தா 5 சொல்றேன், இல்லாட்டி இந்த ஒன்னோட முடிச்சுக்கிறேன். இருக்கிறவங்க சந்தோஷமா கேளுங்க. சோத்திரம். முதலாவது ஒரு பவனி. என்ன பவனி? பாருங்க, என்ன தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அது மேல சொல்லுங்க. மலைக்கு போவ. அந்த மலையில இருந்து வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. மலையில இருந்து ஒரு பவனி என்ன பண்ணுகிறது? ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பவனி யார் என்று சொன்னால் தீர்க்கதரிசிகளின் கூட்டம். மேல வாத்தியம் வாசிக்கிறாங்க, கீதம் வாசிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறாங்க. என்ன பண்றாங்களா? சொல்லுங்களேன். என்ன பண்றாங்க? கை கொடுத்த தாளந்தை பயன்படுத்த வேணுங்க. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் 10 நரம்பு வீணை ஒண்ணு கொடுத்திருக்கிறார். எல்லா வீட்டுல வச்சுட்டு வரக்கூடாது. என்ன கொடுத்துக்கிறாரு? 10 நரம்பு வீணை. எல்லாம் 5 தான் இருக்கும். 4 இருக்கா? 5 இருக்குதோ? நமக்கு நம்ம வீணையில எத்தனை இருக்குது? அந்த வீணையை காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வீணை ஆராதனையில சும்மா இருந்தா கெட்டு போயிடும். என்ன ஆகிடும்? அப்போ இந்த வீணைய ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும்? இதைய வாசிக்கணும். என்ன பண்ணணும்? சொல்லுங்களேன். ஆமென். சரி, போகட்டும். ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டம்
உனக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கும்? வரும். அல்லேலூயா. அப்ப முதல் பவனி தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தின் பவனி. அந்த பவனிய நீ சந்திக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நீ கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்குவார். நீ வேறு மனுஷனாய், நாம் வேறு மனுஷனாய் இயேசு வருகிற பொழுது நாம் என்னாவோம்? என்ன மறுரூபம் ஆவோம். மறுரூபம் ஆவோம் அல்லது வேறு மனுஷனாய் மாறுவோம். அப்படி நீ வேறு மனுஷனாய் மாற வேண்டுமானால் நீ முதலாவது தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை நீ என்ன பண்ண வேண்டும்? நீ சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க பாருங்க. நான் ஒரு தீர்க்கதரிசி தப்பு சொல்றேன் பாருங்க. ஒரு தீர்க்கதரிசியை சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். சாரி 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று எலியா என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுகிற மனிதனாக இருந்தாலும் என்ன பண்ணினான்? முகம் முழங்காலில் பட குனிந்து என்ன பண்ணினானா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. நீ தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை சந்திக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசியில் ஒருவன் யாரு? யார் அவன்? எலியாவை என்ன பண்ண வேண்டும்? அவன் சந்திக்க வேண்டும். பாருங்கள், காலை முதல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் பலிபீடத்தை செப்பனிட்டு இஸ்ரவேலின் பேர் இருக்கத்தக்கதாய் 12 கற்களை எடுத்து என்ன பண்ணுகிறான்? அடுக்கி வைக்கிறான். கவனிங்க, எலியாவினுடைய காலத்தில் 12 அல்ல, 10 கூட்டல் 2, 10 கூட்டல் 2, 10 பேர் இஸ்ரவேல் தேசம் அல்லது சமாரியா தேசம் அல்லது வடக்கு தேசம். 2 பேர் யூதேயா தேசம் அல்லது யூதேயா அல்லது யூதன். பாருங்க, பிரிந்து இருக்கிறான். நீ யூதனா இருக்க என்கிட்ட வந்து எப்படி தண்ணி கேட்கலாம்? சமாரியாவின் வழியாக போக வேண்டிய, இல்லைன்னா போக மாட்டாங்க. யூதன் என்ன பண்ண மாட்டான்? அந்த வழியா போக மாட்டான். ஏப்பா 2 பேருக்கு அப்பா எத்தனை பேரு? ஒருதானே. ஒரே உனக்கு யாக்கோபு தான் அப்பா, எனக்கும். ஆனா 2 பேருக்குள்ள பாருங்க எப்படி பிரச்சனை. அந்த வழியா கூட என்ன பண்ணக்கூடாதா? ஓ, இது சமாரியா வழி போனா நமக்கு என்ன ஆயிரும்? தீட்டு. பாருங்க, அப்பேற்பட்ட சூழ்நிலையில எலியாவுடைய மனதில் 10 + 2 12. ஆமீன். பிரிவினை என்பது அவனுடைய எண்ணத்தில் பிரிவினை என்பது அவனுடைய எண்ணத்தில் இல்லை. அல்லேலூயா. அவன் சொன்ன ஒரே வார்த்தை கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு நமக்கு எத்தனை பேர் மேல வைராக்கி இருக்குது? எத்தனை பேர் மேல கோபத்தை வச்சிருக்கிறோம்? எத்தனை பேரை கண்டா நான் திரும்பிட்டு போறோம்? எத்தனை பேரை கண்டா நீ விலகி தூரமா போற? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது? பகை இருக்குது. நீ தீர்க்கதரிசியின் கூட்டத்தை சந்திக்க வேண்டும். நீ இந்த எலியாவை என்ன பண்ணியாக வேணும்? சந்திக்க வேண்டும். அவனுடைய சுபாவம் உனக்கு வேண்டும். ஆமென். பாருங்க, இன்னொரு காரியம் அடுத்தது. காலையில ஆரம்பிச்சுட்டான். யாரு? பாகால் தீர்க்கதரிசிய காலையில 5 மணிக்கே என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு ரேடியோ போடுறான், சுப்பிரமணியம் போடுறான். 5 மணிக்கே போட்டோம். நம்ம வந்து சாயந்தரம் கூட்டம் நடத்துறது தான். சும்மா தான் பகலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? பகலெல்லாம் சும்மா தான் இருக்கிறோம். இப்படிதானே? சாயந்தரம் தான்
காலையிலே ஆரம்பிச்சுட்டான். எலியா பொறுமையோடு இருக்கிறான். என்ன பண்றாரு? பொறுமையோடு கூட இருக்கிறான். ஆனா எலியாவுக்கு உள்ளே ஒரு காரியம் அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன நடந்தாலும் சூரியன் மறைந்தால் யுத்தத்துக்கான பதில் வந்துவிடும். அதுதான் என்னது? சட்டம். யுத்தம் பண்றான். சூரியன் மறைஞ்சா என்ன பண்ணக்கூடாது? யுத்தம். அப்போ வெற்றி தோல்வி என்ன பண்ணுவாங்க? வெற்றி தோல்விய சொல்லிடுவாங்க. இப்போ அந்த நேரம் வந்துருச்சு. சூரியனுக்கு வாழ்ந்து மறைஞ்சிட்டா யார் ஜெயிச்சா? பாகால் ஜெயிச்சான். பாகால் என்னன்னா பாருங்க. ஆனால் எலியா பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு காரியம் தெரியும். இந்த சூரியன் மறைவதற்குள்ளதாக நான் என் காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்யறான்? இவன் இருக்கிறது கர்மேலில் இருக்கிறான். அங்கிருந்து எருசலேமை பார்க்கிறான். இல்லை எங்க பார்க்கறான்? சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமை பார்க்கிறான். சாயந்தரம் அந்த நேரத்தில் பலி செலுத்துவாங்க. அப்பொழுது போக மேல எழும்பும். அவனுக்கு அங்க பலி செலுத்த தெரியாது. ஆனா புகை போகிறது தெரியும். அப்போ எலியா பார்த்துட்டு வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்கிற தூபம். ஹல்லேலூயா. அது அங்க போகிற பொழுது என்னுடைய ஜெபமும் மணிக்கணக்கா வேண்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணுனா என்ன பண்ணிடணும் கேட்டாலும். இந்த வார்த்தை எங்க போய் சேர்ந்தது? யாரோட இல்லை. எங்க சேர்ந்தது? அங்கே ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்களே, அந்த புகையோடு கூட இவனுடைய புகை என்ன பண்ணுகிறது? சேர்ந்துக்கிச்சு பாருங்க. சேர்ந்து அங்க போகுது. சேர்ந்து எங்க போகுது? பரலோகத்துக்கு. ஆண்டவர் இறங்கி வந்து, எலியா என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டாரா? கேட்க மாட்டார். அக்கினியே அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. இனி அவன் இருக்க கூடாதுப்பா. பதில் எப்படி வருகிறது? பார்த்தே வரல. அக்கினியே கர்த்தர் அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க, இன்னைக்கு நீ வீட்டில் ஜெபிச்சா கேட்க மாட்டாரா? கேட்பாருங்க. வீட்டில் ஆராய்ச்சா கேட்க மாட்டாரா? கேட்பாரு. வெள்ளையும் போட்டுட்டு வந்தா கத்த பார்ப்பாரா? பார்ப்பாரு. கேட்க மாட்டார். ஒன்றும் கேட்க மாட்டார். எருசலேமில் என்ன பண்ணப்படுகிறது? இங்க என்ன ஜெபம் பண்ணப்படுகிறது? அதோடு கூட நீ சேர்த்து கொண்டு வாயானா உன்னுடைய ஜெபம் என்ன பண்ணும்? போகும். அங்கிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவாரு? அக்கினியை அனுப்புவார். சபை கூடுதல ஒரு நிமிடம் உட்கார்ந்தபடியே கண்ணில் போடலாம். இன்றைக்கு சபை கூடுதல அலட்சியம் பண்ண வேண்டாங்க. சபை கூடுதல் அலட்சியம் பண்ண வேண்டாம். சபைக்கு போகும். அங்கிருந்து அவன் ஜெபிச்சான். இன்னைக்கு அந்தி பலி செலுத்துற நேரம். உனக்கு எத்தனையோ வருடங்கள் பதில் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற, எத்தனையோ நாட்களாய் நீ பதில் இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற, எத்தனையோ நாட்களாய் நீ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற, எத்தனையோ நாட்களாய் நீ வியாதியில பிரச்சனையோடு இருக்கிற, உன் வியாதி சுகமாகல, உன் பிரச்சனை நல்ல உனக்கு தீரல, உன்னுடைய கஷ்டம் உனக்கு தீரல. ஒரு நிமிடம் உன் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பு. ஒரு நிமிடம் தேவனுக்கு நேராக திருப்பு. உன் கைகளை கோப்பு. அந்த ஜெபத்தோடு கூட போகட்டும். லோரி ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஒரு நிமிடம் உன் பிரச்சனையை கர்த்தருக்கு நேராக சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெட்கப்படும் சோபல வர ஹல்லேலூயா. 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 உன் பிரச்சனை எதுவானாலும் தேவன் அக்கினியை இந்த நாளிலே உன் பிரச்சனைக்கு கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே பதிலளித்தார். ஆமென். இன்னும் ஒருத்தர் சொல்லிட்டு அடுத்து வரேன். சொல்லாமே இருக்க முடியல.
போகும்போது தீர்க்கதரிசிகள் கூட்டம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. ஒரு தீர்க்கதரிசி யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. பாருங்க, யோசுவா தலைவர். யோசுவா யாரு? தலைவர். நடத்திட்டு வந்தார். மோசேக்கு பின்னால ஏறக்குறைய இதை தாண்டினா அடுத்து அங்கே என்ன இருக்குது? ஏறக்குறைய முடிகிற ஸ்டேஜ். எரிகோ எப்படி இருக்குது? 6ஆம் அதிகாரம் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைப்பட்டது. ஒருவனும் வெளியே அடைச்சிட்டான். எவனும் உள்ள என்ன பண்ணக்கூடாது, எவனும் வெளியிலையும் போகக்கூடாது. கதவு அடைக்கப்பட்டது. பாருங்க, ஒன்றும் செய்ய முடியாது. எரிகோவின் மதில் எபிசோடு இருந்ததோ எவ்வளோ அகல இருந்தோ எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ராகாபினுடைய வீடு மதில் மேலே. ராகாபினுடைய வீடு ஒரு வீடே மதில் மேலே இருக்கணும்னா அந்த மதில் எத்தனை மதில் இருக்கும்? எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். சாதாரண இது எத்தனை அடி அங்கே தெரியும்? ஒரு 30 இருக்குமா? சரி, 30 அடி நீளம். அவ்வளோ இவ்வளோ பெரிய சூரியனாக இருக்குது. எங்கள் ராஜா கட்டின வீடு எட்டுக்கு ஒன்றுக்கு ஒரு கிச்சனு 3க்கு 4 ரூபாய் அப்படியே இருக்கும். வசதியாக கட்டி கொடுத்துருப்பாரா இல்லையா? வசதியாக கட்டுற அளவுக்கு ஒரு மதில் மேல் கட்டுற அளவுக்கு மதில் ஆகலமாக இருக்குது. அதை ஒன்றுத்தரும் ஒன்று என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. யோசுவா என்ன செய்யணும் தெரியல. எனக்கு பின்னால் பாளையம் இருக்கு. எல்லாரும் அவன் பாளையத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கதவை திறந்தா போடணும். இவன் எப்போ என்ன பண்ணுறானோ தெரியல. ஏதோ பண்ணி கதவை திறந்துருப்பாடு எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணப்பா சொல்லப்பா, நாங்களாம் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறோம், வரோம். நீ என்ன பண்ணவே தெரியாது. இப்போ என்ன பண்ணாலும் எப்படியோ பண்ணிக்கோ. கதவை திறந்தா மட்டும் எங்களுக்கு சொல்லு. உன் பாடு கதவை திறக்கிறது உன்னோட பாடு. என்னக்கா அக்கா சரியா உன் பாடு. உடனே யோசுவா 70 பேர் மூப்பர்கள் என்ன பண்ணிட்டு வந்தாரு, கூட்டிக்கிட்டார். இப்போ கதவு திறக்க யோசுவா என்ன பண்ணுறாரு? கதவு கிட்ட என்ன சிஸ்டர், கதவு கிட்ட காலையிலேயே போயிட்டார். யோசுவா எதை செஞ்சாலும் அதிகாலையில் என்ன பண்ணார்? பிடி தூக்கிட்டு யோர்தான்கிட்ட அப்படி என்ன செஞ்சாலும் அதிகாலையில் செய்வார். அதிகாலையில் எங்கே போயிட்டாரு சொல்லுங்கப்பா, உங்களுக்கு புரியுது? தமிழ்நாடு அதிகாலையில் எங்கே போயிட்டாரு? அந்த கதை விட்டு போயிட்டாரு. தன்னோட கூட 70 பேர் கூட போயிட்டார். முதலே சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒரு காரியத்தில் திறமசாலி. இதில் இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். இங்கே என்ன இவனை போய் மோசம் என்ன பண்ணிட்டு போயிருக்காரு? சரி, இவனுக்கு தான் புத்தி இல்லைனாலும் மோசே செஞ்ச போது யோதான அப்படி செங்கடலை இப்படி பார்க்கும்போது இவன் கூட இருந்தாங்க இல்லை, அது மாதிரி இங்கே என்ன பண்ணிருக்கலாம்? கதவை திறக்கணும் பண்ணலாம், திறக்கலாம் இல்லை. ஒன்றுக்கு ஆகாதவனை கொண்டாந்து எங்கே வச்சுருக்காங்க? நமக்கு தலைவரா இது லாய்க்கு இல்லை. வேற ஒருத்தர் தான் இந்நேரம் கதவை பிடிச்சிட்டு போயிடும். ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இவரு வெள்ளிக்கிழமை வேறு சொல்லிட்டு இதெல்லாம் லாய்க்கு. சரி, போங்க. எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது யாரு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் என்னாக போகுது பாருங்க. அதே காரியம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் என்னாக போகுது, மறைய போகுது. அப்ப இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அர்த்தம்?
தோல்வி தோல்வின்னு அர்த்தம். யோசுவாவுக்கு மேலே பார்க்கணும். யோசுவாவுக்கு என்ன பண்ண மேலே பார்க்கணும். அவனுக்கு சூரியன் மாதிரியே எவ்வளோ நேரம் இருக்கு. இதுக்குள்ள எனக்கு ஒரு ஜெயம் என்ன ஆகணும். ஆண்டவர் வந்து எப்படி வர்றாரு, எப்படி வர்றாரு சிஸ்டர், எப்படி வர்றாரு? உருவின பட்டயம் அவருடைய பட்டயம் அவருடைய கையில இருந்துன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு? இப்போ ராத்திரியில ஊருக்கு விசில் அடிச்சுட்டு வர்றான், 20 ரூபா கொடுத்தோம்னா வாங்கிட்டு போயிடறான், அவ்வளோதான். ஆனால் முதல்லலாம் ஊருக்கான பார்த்தா ஏதாவது பயப்படுவாங்க. ஒன்று, அரசாங்கம் அவன் கொலை பண்ணினாலும் அரசாங்கம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். அவன் மேலே கேஸ் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டான். கத்தியை எடுத்துட்டா ரத்தத்தை காமிக்காம உள்ள வைக்க மாட்டான். யாரு? ஒரு மனுஷன். ஒரு இன்னைக்கு கத்தியை உருகினவர் யாரு? கத்தர். உருகிட்டாரு, உருகிட்டாரு. ரத்தத்தை காமிக்காம, ரத்தத்தை காமிக்காம பட்டயத்தை என்ன பண்ண மாட்டாரு? சொல்லுங்கப்பா, என்ன பண்ண மாட்டாரு? இல்ல யோசுவா, நீ கேட்டது எரிகோவின் கதவுகளை என்ன பண்ண வேணும்? நீ திறக்க வேண்டும் தானே கேட்ட. நான் செய்ய போறது எது என்ன தெரியுமா? பட்டயத்தை உருகிட்டு வந்துட்டேன். எரிகோவின் மதில சுக்கு நூறா நான் மறுக்க போறேன். கதவு மட்டும் இல்லப்பா, அதுக்காக தான் இந்த மதில சொன்னேன். இவ்வளோ பெரிய மதில் என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? சுக்கு நூறா நொழுங்க போகிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைய இந்த யோசுவாவை நீ சந்திக்கிற, இந்த யோசுவாவை நீ என்ன பண்ற? நீ சந்திக்கிற. ஹல்லேலூயா. நீ எத்தனை நாளா அந்த கதவுக்கு முன்னால் இருக்கிற? ஏதோ ஒரு கதவுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வருஷ கணக்கா நிக்கிறீங்க. திறக்கல. எனக்கு என்ன பண்ணல? திறக்கல. எனக்கு கிடைக்கல. எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் உருவின பட்டயத்தோடு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கார்? உங்களுக்காக, உனக்காக, உனக்காக வந்திருக்கிறார். யோசுவா நினைச்சிருக்கலாம், மோசேயை நினைச்சிருப்பான். நான் நினைக்கிறேன் மோசேயை நினைச்சிருப்பான். எப்பா நீ சாப்பிட்றதுக்கு முன்னால சொல்ல என்ன சொன்ன? கர்த்தர் சொல்றாருப்பா, நான் உன்னை விட்டு இல்லை என்னை கைவிடும் என்னப்பா சொல்லிட்டு போகணும். இன்னைக்கு என்னோட கர்த்தர், என்னோட கர்த்தர் இல்லைப்பா. இருந்த கதவை என்ன இருக்கும்? யோசுவா உட்கார்ந்தபடியே கண்ண முடியல. உங்க வலது கையை கத்தருக்கு நேரம் போயிட்டு கத்தர் சொன்ன வார்த்தை உண்மை, சத்தியம். உன்னோடு இருக்கிறார். உன் பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருக்கிறார். உனக்கு திறக்கப்படாத கதவுக்கு முன்னாலே நீ நிற்கிற. உனக்கு ஆதரவாய் இருந்தவங்க எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீ யாரை எதிர்பார்த்தாயோ அந்த 70 பேர் உன்னை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. இன்னைக்கு அந்த 70 பேர் உங்களோட கூட இல்லை. உன் கஷ்டத்துக்கு நாங்கள் நிற்போன்னு சொன்னவனெல்லாம் பொருத்தனும் இல்லை. எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்க. நீ இன்னைக்கு தனிமையா இருந்துட்டு இருக்கிற. இன்னைக்கு நீ தனிமையா இருந்துட்டு இருக்கிறீல்ல. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக பட்டயத்தை உருகிட்டு வந்துட்டோம். இங்க வந்து ஊருகளை புறப்படும் போதே உருகிட்டேன். அந்த கதவை மட்டுமில்லை, இத்தனை நாளா நீ விட்ட கண்ணீருக்கு கதவு மட்டும் இல்லமா, இந்த மதில் சுவத்தை சேர்ந்து நான் இடிக்க போறேன். ஹல்லேலூயா. பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை கர்த்தர் சுக்குநூறாய் பண்ண போகிற நேரம் இந்த நாள் என்பது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த யோசுவா பற்றி இன்னும் ஒன்று சொல்லிட்டு வரேன். யுத்தம் 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 நடக்குது. யோசுவா ஜெயிச்சிட்டாரா? இல்லை, யோசுவா இன்னும் ஜெயிக்கல. பாருங்க,
சூரியன் என்ன ஆகிட்டு இருக்குது? சூரியன் என்ன ஆகுது? சூரியன் மறைகிறதெல்லாம் அவனுக்கு சாதகமான. யாருக்கு? பிசாசுக்கு. சூரியன் மறைய பாருங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இப்படியாயிடும், இந்த சூரியனை கொஞ்சம் நேரம் நிறுத்தும்படி நான் இடத்துல தாழ்மையோடு கெஞ்சி 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 ஜோமன்னானா இல்லை. பாருங்க, ஆண்டவர் கேட்டோமா, நான் ஜெயம் எடுக்கல. நான் யாரு? கர்த்தருடைய. நான் யாரு? நான் கர்த்தருடைய பிள்ளை. ஜெயம் அந்த பக்கம் இருந்துட்டு இருக்குது. அந்த ஜெயம் இந்த பக்கம் எனக்கு என்ன பண்ண வேணும்? வர வேணும். அல்லேலூயா. அப்படியே நான் இன்னும் யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது. அதுக்குள்ள இந்த சூரியன் என்ன பண்ணக்கூடாது. இவன் சொன்னது ஏதோ சாதாரணமான ஒரு காரியமா? மழைக்காக ஜெபம் பண்ணுவோம், மழை தான் பெய்யறதில்லை. மழை பண்றதில்லை, மழை இல்லை. சூரியன் நிற்க வேண்டும் என்று சொன்னது உலக சரித்திரத்திலே பூமி தன்னைத்தானே சுத்துகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டோம். இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இயற்கையினுடைய சட்டத்துக்கு அப்பாற்பட்டது. ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றது கொஞ்சம் என்ன பண்ணுப்பா, யோசித்து பார்த்து சொன்னா என் பையன் என்ன சொன்னாலும் அதான். என் பையன் சொல்லுங்க, என் பையன் என் புள்ள என்ன சொன்னாலும் இயற்கைக்கு அப்பாலே இருக்கட்டும். அமெரிக்காவில் நாசாவில் அவங்க கண்டுபிடிச்சதுல 2 தடவை என்ன பண்ணி இருக்கு, சுழற்சி நின்று இருக்குது. ஒன்று யோசுவா, இன்னொன்னு பாருங்க. யாருன்னு சொல்லலப்பா. எலியா ஆகாப்புக்கு பயந்து இந்த கிருஷ்ணா நகர் ஆரம்பத்திலிருந்து இப்படி போகிறான். இப்படி போய் ஈசிஆரில் போய் சென்னைக்கு என்ன பண்ணிடலாம் போயிடலாம். இப்படி வர்றான். ஆகா இப்படி எதுக்க வர்றான். 2 பேர் என்ன ஆயிட்டாங்க. என் பையனே சத்துரு என்ன பண்ணிட்டியா, நீ என்ன பண்ணிட்ட, நீ கண்டுபிடிச்சிட்டியப்பா, தப்பிக்க வழி இல்லை. கொஞ்சம் ஜாக்கிரதை, கொஞ்சம் ஜாக்கிரதை. மலையை நிறுத்திடுவேன், மலையை கழுதைக்கு கூட கொஞ்சம் கிடைக்க ஜாக்கிரதை. யார் கர்த்தர் சொல்ல சொன்னாரா? ஆண்டவர் போய் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, வச்சுக்கோ ஆண்டவர் மலை இல்லைப்பா, மலை இல்லை. ஆண்டவர் என்ன படிச்சுக்குவாரு, எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவன் இஷ்டத்துக்கு மலையை நிறுத்தலாம். நீங்க அவங்ககிட்டயே போய் என்ன பண்ணிக்கீங்க, எப்ப இப்படியே பண்ண ஆண்டவர் கேட்டாராம். தான் புள்ள சொன்னது அவ்வளவுதான். தான் பிள்ளைய கத்துற பிசாசுக்கு என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. கத்தவங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த எலியாவை மலை மேலிருந்து வருகிற தீர்க்கதரிசி நீ என்ன பண்ணுவப்பா, சந்திப்ப. இந்த யோசுவாவை நீ என்ன பண்ணுவ, நீ சந்திப்ப. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நீ வேறு மனுஷனா என்ன பண்ணுவ, மாறுவ. முதலாவது ஒரு உருவம். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசிகளை இதோட நிறுத்திக்கிற ஸ்தோத்திரம் பாருங்க. அடுத்தது 2வது ஒரு ஊர்வலம். கடைசி ஒரு சொல்லி முடிச்சுக்கிறேன். லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 7:11. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவர் தன் தாய்க்கு ஒரே மகன். கவனிங்க, பைபிளை பார்க்க வேண்டாம், அப்பதான் புரியும்.
இப்போ நான் கதை சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சோம். வீடு அப்பதான் உங்களுக்கு புரியும். மறுநாளில் எப்போவா? அப்போ அதுக்கு முந்தின நாளில், அதுக்கு முந்தின நாளில் எந்த வார்த்தையும் வீணாகல. இந்த மறுநாள் பார்க்கலாம், வெள்ளிக்கிழமை. இயேசு கிறிஸ்து மலையில வர்றாரு. என்ன பண்றாரு? மலையிலிருந்து வர்றாரு. அவர் பின்னால வெகு ஜனங்கள், எத்தனை பேரும் தெரியல. எப்ப அங்க இங்க போய் கஷ்டப்படுற நேரம் இவர் பின்னாலேயே போனா ஏதோ ஒரு இடத்துல இப்படி சாப்பாடு கிடைக்கும். அது சும்மா வெஜிடேரியன் சாப்பாடுலாம் ஏசு ஒரு நாளும் போடவே ஃப்ரீயா சொன்னதான் எனக்கு வெஜிடேரியன் சாப்பாடு கிடையாது. எங்க செத்து உயிரோட எந்திரிச்ச பாடு கூட அது எப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் காலையிலே இயேசு கிறிஸ்து அப்போ அதிகாலையில கூட எனக்கு தந்துங்கிறாங்க. ரொட்டியும் நம்ம பேரு சப்பாத்தியும் குருமா, கறி குருமா, மீன் வச்சு பாருங்க. அப்போ திரளான ஜனங்க வர்றாங்க, அவருக்கு பின்னால வர்றாங்க. அப்ப இயேசு முன்னால போயிட்டு, இப்போ அந்த ஊர்ல ஒருவன் என்ன ஆயிட்டான்? நம்ம இதுல சொல்லுவோம் செத்தான். இப்போ அவனை தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ அவன் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருக்கு பின்னால திரளான ஜனங்கள், இவனுக்கு பின்னால வெகு ஜனங்கள். ரெண்டையும் உணவு வச்சுக்கோம். இவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருது, இவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் பாருங்க வருது. எங்க ஒரு ஊர்வலத்துல தலைவர் எங்க போவாரு? முன்னால போவாரா? பின்னாடி? முன்னால ட்ரெயின்ல யாராவது ஏற்றி வராங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஒன்றும் பெட்டி இருக்குது, என்ஜினுக்கு பின்னாலேயே வைப்பான். என்ன செய்வோம்? என்ஜினுக்கு பின்னால் வைப்பான். இப்போ தலைவர் ஒரு மலை மேல இருந்து வருகிறது, எர்மோன் மலையிலிருந்து ஒரு கூட்டம் இறங்கி வருகிறது. அதுக்கு முன்னால இயேசு வருகிறார், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருகிறது. இது ஒரு ஊர்வலம். இந்த நாயின் ஊர்ல இருந்து ஒரு ஊர்வலம் போகிறது, திரளான ஜனங்க போறாங்க. அதுல ஒருத்தன் முன்னால போறவர் தலைவர் என்ன ஆயிட்டாரு? இதுல வர தலைவர் உயிரோட வர, அங்கிருந்து வர தலைவருக்கு பெயர் ஜீவன். சொல்லுங்களா பார்க்கலாம். அங்கிருந்து தலைவருக்கு பேரு ஐயா ஜீவன். இங்கிருந்து போற தலைவருக்கு பேரு மரணம். மரணம் என்கிற தலைவர் முன்னால போறாரு, அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் போகுது. ஜீவன் என்கிற தலைவர் அங்கிருந்து வராரு, அவருக்கு முன்னால் ஒரு கூட்டம் வருது. வர்றாரு, அவர் ஒரு வாலிபர். ஏசு யாரு? வாலிபர். செத்தானே அவன் யாரு? அவனும் பாருங்க. இவனும் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறான். செத்தவன் கல்பனாமா, செத்தவன் ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிட்டு போறான், அவனும் கூட்டிட்டு போறான். இந்த உயிரோட கருவரும் என்ன பண்றாங்க? அவரும் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டம் 2 பேருக்கு குறையில, 2 பேருக்கு கூட்டம் குறையில.
அவர் பின்னாலேயும் ஒரு கூட்டம், இவர் பின்னாலேயும் ஒரு கூட்டம் போயிட்டு தான் இருக்குது பாருங்க. ஆச்சுங்களா? ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. யார் யார் சந்திக்கிறது? ஜீவனும் மரணமும் இந்த இடத்துல என்ன பண்றாங்க? சந்திக்கிறாங்க. ஒருவேளை இயேசு 6 மணி நேரம் முந்தி வந்திருந்தால் ஊருக்குள்ளே எங்கே போகணுமோ போயிருப்பார். சரியா? ஒருவேளை இயேசு 1/2 மணி நேரம் தாமதித்து வந்தால் ஊருக்கு வெளியே இவனை என்ன பண்ணியிருப்பாங்க? அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்க முடியாது? சந்திச்சிருக்க முடியாது. ஆனா இப்போ இப்போ இந்த ஆராதனையில மரணமும் ஜீவனும், உன்னுடைய பிரச்சனையும் உன்னுடைய விடுதலையும் உன்னுடைய வியாதியும் அதற்குரிய பரிகாரமும் இந்த ஆராதனை சந்திக்கிறார். ஆராதனை என்ன ஆராதனை? மரணம் ஒரு ஊர்வலமாய் வந்து கொண்டிருக்கிறது, ஜீவன் ஒரு ஊர்வலமாய் வந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு ஊர்வலமும் என்ன பண்ணிக்கிறது? இந்த ஆராதனை உன்னை தேவன் சந்திக்கிற ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ வரணுங்கிறது தேவனுடைய சித்தம். அதனாலதான் வந்த. இன்னைக்கு அவங்க வரலங்கிறது தேவனுடைய சித்தம். அவங்களால வர முடியல. காரணம் இருக்குது. அவங்களுக்கு காரணம் இல்லாம இல்ல, காரணம் இருக்குது. எதுக்கு வராததுக்கும் காரணம் இருக்கு, நீ வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆமென். தேவன் உண்மையிலே வைத்த அன்பினாலே இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாரு? அவர் கொண்டு வந்திருக்கிறார். கல்பனா, உன்னை சந்திக்கிற இடம் இந்த ஆராதனை. ஹல்லேலூயா. எதற்காக பாருங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வருமோ நித்திய. ஒரே வசனத்துல பாருங்க, ஒருத்தர் மரணமாய் வருகிறான், ஒருவர் ஜீவனாய் வருகிறார். ஹல்லேலூயா. ரெண்டு பேர் பாருங்க. ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுது என்ன பண்ணுகிறாரா? சந்திக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை, மரித்த என்னை, எல்லாம் சொல்லுமா? பாவம் மரித்த என்னை சந்திக்க உயிர்ப்பிக்க இயேசு இந்த ஆராதனையில என்ன பண்ணியிருக்காரு? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பேர், ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டான். இந்த சாவுக்கு அத்தனை பேரும் வந்திருக்க. ஏன் வந்தா? பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட்டம், சரியான கூட்டம். அவன் எப்போ சாவான், அவன் எப்போ விழுவான் அப்படின்னு என்னுடைய சத்துரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஆண்டவரே? பார்க்கிற கூட்டம் இருக்குது. அவர்களுக்கு முன்னாலே இந்த மகனை உயிரோடு எழுப்பி அவன் தாயிடத்துல எத்தனையோ பேர் சொன்னாங்க. ஒருவேளை சரி அழுகாதம்மா, நடந்து போச்சு, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, மனசை என்ன பண்ணிக்க, மனசை கொஞ்சம் தேர்த்திக்குமா, ஒன்றும் பண்ண முடியாது, கவலைப்படாது. ஆனா ஒரே ஒருவர் மாத்திரம் ஒரு வார்த்தை சொன்னார், அழாதே. என்ன சொன்னார்? சொன்னவர் யாரு? யாரை பார்த்து சொன்னாரு? அப்பனா அன்னை பார்த்து சொன்னார். உங்களை பார்த்து சொன்னார், நீ என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ண வேண்டாம். இந்த அழுக நீங்க எதை இழந்தீங்களோ அதை திருப்பி கொடுக்கிறாங்க. திருப்பி கொடுக்கிற வார்த்தையை இயேசு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இது இரண்டாவது ஒரு உருவம். ஆமென். நீதி உருவத்தை முதல் நாள் பார்க்கலாம். எல்லாரும் கண்ணில் எழுந்து நிற்க வேண்டும் என்று விருப்பப்படுறவங்க எழுந்து நிற்கலாம், முடியாதவங்க உட்கார்ந்து முடிந்தால் எழுந்து